Hello friends, welcome back to Hindi Miss. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹிந்தி மத்தியமா புக்கான மத்தியமா பாட்டிய புஸ்தக் புக்கில் ரச்சனா பார்ட்டில் டயலாக் ரைட்டிங் தான் படிக்க போகிறோம். 1 to 4 வரைக்கும் இருக்கக்கூடிய டயலாக் ரைட்டிங்கை ரிவிஷன் பண்ணி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போது 5, 6, 7 இந்த டயலாக் ரைட்டிங்ஸ் தான் படிக்க போகிறோம். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா சாய்ஸில் ஒமிட் பண்ணக்கூடிய டயலாக் ரைட்டிங்ஸ் தான், இருந்தாலுமே ஒரு முறை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதனால தான் இன்றைக்கி டீச் பண்ண வந்திருக்கேன். இப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிற 5, 6, 7 டயலாக் ரைட்டிங் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 163 எடுத்துக்கோங்க. இப்போ 5th டயலாக் ரைட்டிங். கிசி கேல் கே பாரே மே தோ லடுக்கோं की बातचीत. ஏதோ ஒரு விளையாட்டை பற்றி 2 சிறுவர்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய உரையாடல். இங்கே அந்த 2 சிறுவர்களாக சுரேஷ் ரமேஷ்னு 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் இப்போ படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுரேஷ் சொல்கிறான், ரமேஷ் தும் கஹா சே ஆ ரஹே ஹோ. ரமேஷ் தும் கஹா சே, நீ எங்கே இருந்து, ஆ ரஹே ஹோ வந்து கொண்டிருக்கிறாய். ரமேஷ் நீ எங்கே இருந்து வந்து கொண்டிருக்கிறாய். அதுக்கு ரமேஷ் சொல்கிறான், மைம் கேல்கே மைதான் சே ஆ ரஹா ஹூம். மைம் நான் கேல்கே மைதான் சே விளையாட்டு மைதானத்தில் இருந்து ஆ ரஹா ஹூம் வந்து கொண்டிருக்கிறேன். நான் விளையாட்டு மைதானத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு சுரேஷ் திரும்ப கேட்குறான், கேல்கே மைதான் மே விளையாட்டு மைதானத்தில், கவுன்சா கேல் எந்த விளையாட்டு, கேல் ரஹே ஹைம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டு மைதானத்தில் எந்த விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ரமேஷ் சொல்கிறான், வஹா அங்கே, கிரிக்கெட் கா கேல் கிரிக்கெட் விளையாட்டு, கேல் ரஹே ஹைம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே கிரிக்கெட் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு சுரேஷ் கேட்குறான், ஏ கேல் இந்த விளையாட்டு, கித்தனை தின் சே எத்தனை நாட்களாக, சல் ரஹா ஹை நடந்து கொண்டிருக்கிறது. ஏ கேல் கித்தனை தின் சே சல் ரஹா ஹை இந்த விளையாட்டு எத்தனை நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ரமேஷ் சொல்கிறான், ஆஜ் சௌத்தா தின் ஹை. ஆஜ்னா இன்று, சௌத்தானா 4வது, அதாவது 4th, தின் ஹை நாள். ஆஜ் சௌத்தா தின் ஹை இன்று 4வது நாள். அதுக்கு சுரேஷ் கேட்குறான், இஸ் கேல் மே கவுன் கவுன் கேல் ரஹே ஹைம். இஸ் கேல் மே இந்த விளையாட்டில், கவுன் கவுன் யார் யார், கேல் ரஹே ஹைம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இஸ் கேல் மே கவுன் கவுன் கேல் ரஹே ஹைம் இந்த விளையாட்டில் யார் யார் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ரமேஷ் சொல்கிறான், தமிழ்நாடு और केरल के खिलाड़ी खेल रहे हैं. தமிழ்நாடு और केरल के खिलाड़ी தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள், கேல் ரஹே ஹைம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு சுரேஷ் கேட்குறான், கேல்மே கிஸ்கி ஜீத் ஹோகி. கேல்மே விளையாட்டில், கிஸ்கி ஜீத் ஹோகி யார் வெற்றி அடைவார்கள். அதுக்கு ரமேஷ் சொல்கிறான், கல் மாலும் ஹோ ஜாயேகா. கல்னா நாளை, மாலும் ஹோ ஜாயேகா தெரிய வரும். இந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கறனால கல்லை வந்து நாளைன்னு சொல்கிறோம், இல்லைனா நேற்றுன்னு சொல்லணும். ஸோ கல் மாலும் ஹோ ஜாயேகானா நாளை தெரிய வரும். 5th டயலாக் ரைட்டிங் படித்தாச்சு. அதுலேயுமே 10 லைன்ஸுமே சின்ன சின்ன லைன்ஸாக தான் இருந்தது. ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு எழுதி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ 6th டயலாக் ரைட்டிங் படிக்கலாம். கிராயே கே பாரே மே டாக்ஸி வாலே और முசாஃபிர் கி பாட்சீத். வாடகையை பற்றி, கிராயே கே பாரேமேனா வாடகையை பற்றி, டாக்ஸி வாலே டாக்ஸிக்காரருக்கும், முசாஃபிர் ஒரு ட்ராவலருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய உரையாடல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாக்ஸி வாலே டாக்ஸிக்காரர் சொல்கிறாரு, ஆயியே சாஹப் கஹா ஜானா ஹை. ஆயியே சாஹப் வாருங்கள் ஐயா, கஹா ஜானா ஹை எங்கே போக வேண்டும். இங்கே கஹானா எங்கே தெரியும், ஜானா ஹை அப்படின்னா, ஜானானா போதல், ஹை கூட சேர்த்துருக்காங்க. இங்கே வந்து ஜானா ஹைன்றது ஜானா சாஹியே அப்படின்ற மீனிங்கில் வரும். சாஹியேனா வேண்டும் இல்லையா, ஸோ ஜானா ஹைனா போக வேண்டும். ஆயே சாஹப் கஹா ஜானா ஹை வாருங்கள் ஐயா எங்கே போக வேண்டும். அதுக்கு முசாஃபிர் ட்ராவலர் சொல்கிறாரு, டி நகர் ஜானா ஹை டி நகர் போக வேண்டும். டாக்ஸி வாலா டாக்ஸிக்காரர் சொல்கிறாரு, ஜி 100 रुपया கிராயா தேனா ஹை. ஜீனா ஐயா, 100 रुपयाனா 100 ரூபாய்,
கிராயா தேனாகை வாடகை கொடுக்க வேண்டும். ஜி 100 ரூபாயா கிராயா தேனாகை ஐயா 100 ரூபாய் வாடகை கொடுக்க வேண்டும். அதுக்கு டிராவலர் சொல்கிறாரு 100 ரூபாயா அதிக் மாலும் படுத்தாகை. 100 ரூபாயானா 100 ரூபாய், அதிக்னா அதிகமாக, மாலும் படுத்தாகைனா தோன்றுகிறது. 100 ரூபாயா அதிக் மாலும் படுத்தாகை 100 ரூபாய் அதிகமாக தோன்றுகிறது. ஸோ அவர் 100 ருபீஸ் வேணும்னு சொன்னது இவர் அதிகமாக இருக்குன்னு பேரம் பேசுகிறாரு. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. அந்த டிராவலர் 100 ரூபாய் அதிகம்னு தோன்றுதுன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு டாக்ஸிக்காரர் சொல்கிறாரு ஜி ஏதோ மாமூலி கிராயாகை. ஜி ஐயா ஏதோ இது என்னவோ, மாமூலி கிராயாகை சாதாரணமான வாடகை. ஸோ எப்போவுமே சாதாரணமாக இந்த வாடகை தான் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜி எஹ்தோ மாமூலி கிராயாகை ஐயா இது என்னவோ சாதாரண வாடகை தான் அப்படின்னு டாக்ஸிக்காரர் சொல்கிறாரு. அதுக்கு டிராவலர் சொல்கிறாரு 80 ரூபாயே லீஜியே. 80 ரூபாயேனா 80 ரூபாய், லீஜியேனா எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ 80 ரூபாயே லீஜியே 80 ரூபாய் எடுத்துக்கொள்ளுங்கள்னு டிராவலர் சொல்கிறாரு. அதுக்கு டாக்ஸிக்காரர் சொல்கிறாரு அப் டீசல் பெட்ரோல் கா தாம் பட் கயா ஹை. அப்படின்னா இப்பொழுது டீசல் பெட்ரோல் கா தாம், டீசல் பெட்ரோலினுடைய விலை பட்கயாகை அதிகமாகிவிட்டது. அப் டீசல் பெட்ரோல் கா தாம் பட்கயாகை இப்பொழுது டீசல் பெட்ரோலினுடைய விலை அதிகமாகிவிட்டது, அதனால் 100 ரூபாய் கொடுக்க சொல்லி டாக்ஸிக்காரர் கேட்குறார். அதுக்கு டிராவலர் சொல்கிறாரு வஹா பहुंचने के लिए कितना समय लगेगा. வஹா பहुंचने के लिए அங்கே சென்றடைவதற்கு, அந்த இடத்த போய் ரீச் பண்ணுறதுக்கு கித்னா சமை லகேகா எவ்வளவு நேரம் பிடிக்கும். வஹா பहुंचने के लिए கித்னா சமை லகேகா அங்கே சென்றடைவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் அப்படின்னு டிராவலர் கேட்ட உடனே டாக்ஸிக்காரர் சொல்கிறாரு ஆதே கண்டே மே வஹா பहुंच जाएंगे. ஆதே கண்டே மே ½ an hour. ஆதேனா பாதி இல்லையா, அதனால தான் ½ an hour, அதாவது அரை மணி நேரத்தில். வஹா பहुंच जाएंगे அங்கே சென்றடைந்து விடுவோம். ஆதே கண்டே மே வஹா பहुंच जाएंगे அரை மணி நேரத்தில் அங்கே சென்றடைந்து விடுவோம். அதுக்கு டிராவலர் சொல்கிறாரு அச்சா சலோ நல்லது போகலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த டயலாக் ரைட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளான சென்டென்சஸ் தான் இருக்குது, அதனால் ஈஸியாக படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். नेक्स्ट 7th डायलॉग रेटिंग படிக்கலாம். किसी परीक्षा के बारे में 2 विद्यार्थियों की बातचीत. ஏதோ ஒரு தேர்வை பற்றி 2 மாணவர்களுக்கு இடையே நடக்கும் உரையாடல். இங்கே கமல் விமல்னு 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு எக்ஸாமை பற்றி பேசிக்க போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கமல் சொல்கிறான் விமல் தும்ஹே தேக்கர் பஹுத் தின் ஹோ கயே ஹைம். விமல் தும்ஹே தேக்கர்னா உன்னை பார்த்து, பஹுத் தின் ஹோ கயே ஹைம் பல நாட்கள் ஆகிவிட்டன. விமல் தும்ஹே தேக்கர் பஹுத் தின் ஹோ கயே ஹைம். விமல் உன்னை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டதே. இப்படி கமல் கேட்டோன்னே விமல் பதில் சொல்கிறான் ஹா மைம் பரீட்சா கி தயாரி கர் ரஹா தா. ஹா ஆமாம், மைம் நான், பரீட்சா கி தேர்விற்கு, தயாரி கர் ரஹா தா தயார் செய்து கொண்டிருந்தேன். ஹா மைம் பரீட்சா கி தயாரி கர் ரஹா தா ஆமாம் நான் தேர்விற்கு தயார் செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு விமல் சொன்ன உடனே கமல் கேட்குறான் கவுன்சி பரீட்சா கி எந்த தேர்விற்கு. அதுக்கு விமல் பதில் சொல்கிறான் மத்தியமா பரீட்சா கி மத்தியமா தேர்விற்கு. அதுக்கு கமல் கேட்குறான் தும்னே கப் பிராத்மிக் பரீட்சா பாஸ் கி. தும்னே கப் நீ எப்பொழுது, பிராத்மிக் பரீட்சா பிராத்மிக் தேர்வு, பாஸ் கி பாஸ் செய்தாய். தும்னே கப் பிராத்மிக் பரீட்சா பாஸ் கி நீ எப்பொழுது பிராத்மிக் தேர்வை தேர்ச்சி பெற்றாய். ஏன்னா பிராத்மிக் முடித்தா தானே மதியமாக போக முடியும், அதனால அவன் பிராத்மிக் எப்போ பாஸ் பண்ணன்னு கேட்குறான். அதுக்கு விமல் சொல்கிறான் மைனே பிச்லே சால் பாஸ் கி. மைனே நான், பிச்லே சால் போன வருடம் சென்ற வருடம், பாஸ் கி பாஸ் செய்தேன். மைனே பிச்லே சால் பாஸ் கி நான் சென்ற வருடம் தேர்ச்சி பெற்றேன். அதுக்கு கமல் கேட்குறான் தும் கப் ஹிந்தி வர்க்க ஜாத்தே ஹோ. தும் கப் நீ எப்பொழுது, ஹிந்தி வர்க்க ஹிந்தி வகுப்பிற்கு, ஜாத்தே ஹோ போகிறாய். தும் கப் ஹிந்தி வர்க்க ஜாத்தே ஹோ நீ எப்பொழுது ஹிந்தி வகுப்பிற்கு செல்கிறாய். அதுக்கு விமல் சொல்கிறான் ரோஜ் ஷாம் கோ 6 பஜே ஜாத்தா ஹூம். ரோஜ்னா தினமும், ஷாம் கோனா மாலையில், 6 பஜே 6 மணிக்கு, ஜாத்தா ஹூம் போகிறேன். ரோஜ் ஷாம் கோ 6 பஜே ஜாத்தா ஹூம் தினமும் மாலையில் 6 மணிக்கு போகிறேன். அதுக்கு கமல் கேட்குறான் கியா மைம் பி ஹிந்தி சீக் சக்தா ஹூம்.
क्या என்ன மைம்பி நான் கூட ஹிந்தி சீக் சக்தா ஹூம் ஹிந்தி கற்க முடியுமா क्या मैं भी हिंदी सीख सकता हूँ என்ன நான் கூட ஹிந்தி கற்க முடியுமா அப்படின்னு கமல் கேட்டவுடனே விமல் பதில் சொல்கிறான் हाँ ஜரூர் ஆமாம் அவசியம் அல்லது ஆமாம் கட்டாயம் கற்றுக்க முடியும்னு சொல்கிறான் ஹிந்தி சீக்னா ஆசான் ஹை ஹிந்தி சீக்னா ஹிந்தி கற்பது ஆசான் ஹை எளிதானது ஈஸியானது हाँ ஜரூர் ஹிந்தி சீக்னா ஆசான் ஹை ஆமாம் கட்டாயம் ஹிந்தி கற்பது எளிதானது அப்படின்னு விமல் சொல்கிறான். ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக பேசிக்கிற மாதிரியான சென்டென்சஸ் தான். ஸோ சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான்றனால ஈஸியாக படிச்சிட முடியும். இப்போ நம்ம டயலாக் ரைட்டிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பத்திர லேக்கன் அதாவது லெட்டர் ரைட்டிங் தான் படிக்க போகிறோம். அதில் மொத்தமே 5 தான் இருக்குது. ஸோ ஒரே வீடியோலேயே 5 லெட்டர் ரைட்டிங்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். அடுத்தடுத்த வீடியோஸில் ரச்சனா பார்ட்டில் இருக்க மீதி எக்ஸசைஸுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம படித்த டயலாக் ரைட்டிங் போன வீடியோவில் படித்த டயலாக் ரைட்டிங் எல்லாமே சேர்த்து படித்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். மொத்தம் 7 டயலாக் ரைட்டிங் இருக்குது. இதுலேருந்து எனி 4 படித்தாலே போதும். நீங்கள் எந்த 4 படித்தாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு 4 ஆர் லாஸ்ட் 4 நடுவில் விட்டு விட்டு படிக்காதீங்க. ஃபஸ்ட்டு 4 படிங்க அல்லது லாஸ்ட் 4 படிங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் வந்துடும். 2 கொஷின் கொடுத்து 1 தான் அட்டன் பண்ணணும். ஸோ 1 ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் வரப்போகிற நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next video.